ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி எக் பாஸ்தா தான் நாங்கள் ரொம்பவே சுவையாக செஞ்சு சாப்பிட்டோம். இந்த ரெசிபி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபி தக்காளி ஒரு 4 கட் பண்ணியிருக்கு, வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கு, கருவேப்பிலை 3 கீத்து, பச்சை மிளகாய் ஒரு 5, கொத்தமல்லி தேவைக்கு, முட்டை 3 எடுத்திருக்கு, பாஸ்தா 3/4 கிலோ எடுத்திருக்கோம். நல்ல சூடான தண்ணியில் பாஸ்தாவை போட்டு 2 ஸ்பூனு உப்பு, 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு சூடான தண்ணியில் போட்டு முக்கி எடுத்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூனு கடுகுளுத்தம் பருப்பு போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் நம்ம போட்டுடலாம். கடுகுல ஆல்ரெடி சோம்பு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கனால அதில் இருக்கும். வெங்காயம் செவரும் பொழுதே நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணதை எடுத்து இன்னும் 2 மினிட்ஸில் நம்ம போட்டுடலாம். இது வேக வைக்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கு, ஏன்னா சீக்கிரமாக வேகிறதுக்காக. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம முட்டை போட்டுடலாம். 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி நம்ம முட்டை போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம முட்டை பாதியிலே குக் பண்ணி போட்டுடுறோம். இப்போ தக்காளியும் கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கார மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். இதில் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கலாம். உப்பு தேவைக்கு ஆட் பண்ணியிருக்கு. இப்போது வேக வச்ச அந்த பாஸ்தா வடிகட்டி வச்ச பாஸ்தாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் மசாலாவை. இப்போ அந்த பாஸ்தாவை எடுத்து நம்ம போட்டு நல்லா இந்த மசாலாவும் பாஸ்தாவும் நல்லா மெர்ஜ் ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாஸ்தாக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கார மிளகாய் தூள் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். எனக்கு காரம் அதிகமாக வேணுன்றதுனால நான் இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு குறைவாக வேணும்னா நீங்கள் ஒரு கார மிளகாத்தூள் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாஸ்தாவும் நல்லா இந்த இதில் குக் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட இந்த பாஸ்தா, எக் பாஸ்தா உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.